இந்த இனமான தமிழ்நில சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்ணபிரான் பாண்டியன் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதற்காக என்றால், 2 தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் அம்பி வெங்கடேஷ் என்ற ஒரு நபர் தேவேந்திர குல சமுதாயத்தை மிகவும் இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசியிருக்கிறார். அதற்கான பதில் வீடியோ தான் இந்த வீடியோ. அம்பி வெங்கடேஷ் அவர்களே, தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது பாராளுமன்றத்தில் மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு தெரியுமா? பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதிக்கு கையெழுத்துக்கு போயிருக்கு. தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அப்புறம் எதுக்கு சும்மா கிடக்கிற திமுகவை எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க? அவங்களே 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இப்போதான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம், இது எப்படியாவது தக்க வைக்கணும் போராடுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் கமலஹாசன் சரியான தலைமையே இல்லாமல் இன்னைக்கு 70 தொகுதிக்கு மேலே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு அவங்க தன்னால திணறிட்டு வராங்க. நீங்க அவங்கள தேவையில்லாம வம்புக்கு இழுத்து விடுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. மற்றும் தென் தமிழகத்துல அதிமுக தோல்வி எதனாலன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் சூட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை தந்ததனால். ஏனென்றால் மதுரை விமான நிலையத்துக்கு தேவேந்திர குல மக்களே நிலங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். எங்களின் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை எங்கள் ஐயா இமானுவேல் சேகரன் பெயரை வைக்க வேண்டும் என்பதை, மதுரை விமான நிலையத்துக்கு எங்கள் ஐயா இமானுவேல் சேகரன் பெயர் வைக்க வேண்டும் என்பதை. அதில் போய் நீங்கள் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டு நடவடிக்கை எடுப்போம் என்றால் பிற தோல்விதான் சந்திப்பீங்க. அப்புறம் கடைசியில் என்ன சொன்னீங்களே, பள்ள சாதி, உங்க உடம்புல கீழ்த்தர மாதிரி ரத்தம் ஓடுதுன்ட்டு. ஏண்டா நாங்களாடா உங்களை வம்புக்கு இழுக்கிறோம்? இன்னும் வேளாளர் பட்டங்கிறது உனக்கும் உங்க அப்பனுக்கும் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பேசுற. இந்த உலகத்தில் தோன்றிய மனிதனின் முதல் தொழில் வேளாண்மை தொழில். அதில் முதன்மையானவர்கள் இந்த வேளாங்குடி மக்கள், தேவேந்திர குல மக்கள் நாங்களே. எங்களுக்கு வேளாளர் பட்டம் இல்லைன்னா எவனுக்கும் வைக்கிறதுக்கு யோக்கியதே இல்லையே. நீ எங்களை வம்புக்கு இழுத்துட்டு நீ எங்களை இழிவா பேசுற. எங்களை வம்புக்கு இழுத்தா அப்புறம் வாங்கிதான் கட்டுவ. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கா, நாங்க யாருக்கும் வம்புக்கு போக மாட்டோம். அடிச்சா திருப்பி அடிப்போம். நாங்க ரவுடி கிடையாது, போராளிகள். அடிச்சா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் சரி திருப்பி அடிக்காம இருக்க மாட்டோம். நாய ஒழுங்கா பேசிக்கா. இப்போ கூட உன்னை எதுக்கு நாய் சொல்றது தெரியுமா? என்ன நீ இழிவா பேசுற, அதனாலதான் உன்னை நாய்ங்கிறேன். ஒழுங்கா இருந்துக்கா, எச்சரிக்கையா இருந்துக்கா.